எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான வெஜிடேரியன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுமே, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இது ரொம்ப சூப்பரான இந்த லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பருப்பு நான் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு தக்காளி சேர்த்துடலாம். பருப்புக்கு தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா ஆறி இருக்குது. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 பல் மாதிரி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு நம்ம சேர்த்து அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கீரை சேர்க்க போகிறோம். கீரை நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். இது ஒரு கட்டு இருக்கும். அது ஃபுல்லாகவே நான் சேர்க்குறேன். கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. கீரை சேர்க்குறப்போ நம்ம நிறைய சேர்த்த மாதிரி இருக்கும். வெந்ததுக்கப்புறம் அது கீரை கொஞ்சம் ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம நிறைய கீரை சேர்த்துருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த கீரையை கொஞ்ச நேரம் அதில் அப்படியே வேக விட்டுட்டு இப்போ நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம்.
கீரை கடையிறப்ப வந்து ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து கீரை வந்து தெறிக்கும், அதனால் வந்து ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் வந்து இதை கடைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்குறேன். நீளமாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பை வந்து கீரைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் கீரைக்கு வந்து 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரைக்கு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம வந்து கீரையை இறக்கி வைக்கணும். அப்படி செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து நம்ம வந்து அரைக்கீரை வந்து தனியாக கடைவோம் இல்லையா, நம்ம அப்படி செய்யாமல் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து நம்ம கடைஞ்சி வைக்கிறப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசத்தை செஞ்சிடலாம். ரசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மாதிரி கடுகு, 1/2 டீஸ்பூன் மாதிரி ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல் மாதிரி பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டோடு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை நீளமாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருந்தோம்லே அது நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்தோம்லே அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நான் அதே மிக்ஸி ஜாரில் தண்ணியை சேர்த்து கலந்து தான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவில் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு புளி தண்ணியுமே இப்போ சேர்க்குறேன். பாருங்கள், இப்போ புளி தண்ணி வந்து 1 கப் மாதிரி இருக்கும், அதையுமே சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்ம ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதி லைட்டாக அப்படி வர்றப்பவே நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடணும். இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பாவக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் தேவை. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாவக்காவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காய் வதக்கிறப்ப வந்து நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா இடமுமே ஒரே லெவலில் வந்து அந்த பாவக்காய் வந்து இந்த கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகின மாதிரி வரும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தோம் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த பாவக்காவை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம பாவக்காய் வந்து நல்லா வதக்கிடுச்சு, கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுக்கு வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீளமாக நறுக்கி. தக்காளி ரொம்ப அதிகமாக தேவையில்ல, ஒரு பாதி தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறதில்ல. இது வந்து வெங்காயம் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அப்படியே இருக்கணும், அது பச்சையாகவே இருக்கணும் அந்த வெங்காயம், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போது நம்ம காரத்துக்காக மிளகு பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே அடுப்புலேருந்து எடுத்துடணும் வெளியில். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் கசப்புன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது. நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்றோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காவும் வெறும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, இதோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து புடலங்கால ஒரு சாலட் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. புடலங்காய் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக நறுக்குன்னு தக்காளி 1 சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப் மாதிரி சேர்க்குறேன். மிளகு பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த புடலங்காய் சாலட்டுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for watching.